சொந்த பந்தமெல்லாம் வந்துட்டாங்கல்ல? வந்துப்பா. யோ பஞ்சாயத்து அதான் எல்லாம் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன கேள்வி? இதெல்லாம் ஒரு பழக்கம் பங்காளி. சரி, நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம்ப்பா. பொண்ணோட தகப்பனாரும் மாப்பிள்ளையோட தகப்பனாரும் மாலையை மாத்திக்கங்க. சரி. போடுறா. உட்காரு. சரி. நிச்சயதார்த்த பத்திரிகை படிச்சிடலாமா? படிப்பா. திருமண ஒப்பந்த பத்திரம். பெருந்தனக்காரரும் நிலக்கிழாரும் சுத்துப்பட்டு 18 கிராமத்திற்கும் தலைவரான திரு ராஜா ராமச்சந்திர ரகுநாத், திருமதி சுப்புலட்சுமி அவர்களின் ஜேஷ்ட குமாரத்தி செல்வி கங்காதேவிக்கும், திருவாளர் ரத்தினவேல் திருமதி கற்பகம் அவர்களின் ஜேஷ்ட குமாரன் திரு செல்வக்கண்ணன் IAS அவர்களுக்கும் பெரியோர்கள் முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துல சம்மதம் தானே? ஆட்சேபனை இல்ல? பஞ்சாயத்து ஏன் அப்படி கேக்குற? அப்படி இல்ல பங்காளி, ஒரு சம்பிரதாயம் தான். அப்படி நான் இப்ப சொல்றேன், எனக்கு இதுல ஆட்சேபனை இருக்கு. இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. குலசேகரா, என்ன விளையாடுறியா? இதுல விளையாடுறதுக்கு என்னங்க இருக்கு? இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. குலசேகரா, என்னப்பா இது? இந்த நேரத்துல ஏன்பா பிரச்சனை பண்ற? ஏங்க, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? முத்தரசி, அண்ணே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க அண்ணே. குலசேகரா, இதுக்காக நிறுத்த சொல்ற? காரணம் சொல்லுப்பா. ஐயா பொண்ணு கங்காவுக்கு என் பையன் கூட தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. தட்டு மாத்துறத தவிர மத்த எல்லாம் நடந்துச்சு. அந்த பொண்ண வேற ஒரு பையனுக்கு நிச்சயம் பண்ண எப்படியா ஒத்துக்க முடியும்? முடிவா என்னதான்ப்பா சொல்ற? ஒரே முடிவுதான், இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது. என் பையனுக்கு தான் கங்காவை கட்டணும். சித்தப்பா, நான் சொல்றேன் சித்தப்பா, எனக்கு கங்காவை கல்யாணம் பண்றதுல விருப்பம் கிடையாது. வாய முடுறான். ஏன்பா அவனே வேணாங்கிற, நீ எப்ப பிரச்சனை பண்ற? பஞ்சாயத்து அவன் புத்தி தடுமாறி பேசிக்கிட்டு இருக்கான். சித்தப்பா, அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. கங்கா கழுத்துல கரெக்ட் தான் தாலி கட்டணும். நீங்க தட்டு மாத்த சொல்லுங்க. ஏன்பா நீ பிரச்சனை பண்ணாத, அவனே வேணான்டா, நீ பேசாம இரு. ஐயா, நீங்க தட்டை மாத்திக்கங்க. மண்டபத்துல நிச்சயதார்த்த புடவைய கங்காவை கட்டிட்டு வர சொல்லுங்க. ராஜா, மாமா. சுகந்தி, இங்க வாமா. வாமா. சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. சரி. உட்காருப்பா. கங்கா, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. ஆச்சா, ஐயா, கங்காவை கூட்டிட்டு போங்க. சரிங்க. பாத்து பாத்து. மாமா, பாருங்க, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தாம்பூலம் வாங்கிட்டு தான் போகணும். ஜெயச்சந்திரா, எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போ. சரி மாமா, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, சாப்பிட வாங்க. வாங்க வாங்க. மாமா, நீங்க பேசுனத பார்த்தா பிரச்சனை பெருசாகுன்னு நினைச்சா அப்படியே அமைங்கி போச்சு. நீங்களும் அதுக்கப்புறம் அமைதியாயிட்டீங்க. மாப்ள, அமைதியா இருந்தா தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். நிறுத்துறேன், நிறுத்தி காட்டுறேன். அக்கா, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஏய், அப்படி கேட்காதடி. மிஸ்ஸஸ் செல்வக்கண்ணன்
ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேளு. ஏய் சும்மா இருங்கடி, எனக்கு ஒண்ணு வேணாம். அவருக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுங்கடி. அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை போய் பாத்துக்கோங்க. அக்கா இது ரொம்ப அநியாயம். ஓ மாமனார் மாமியாருக்கு எங்களை வேலை செய்ய சொல்றியா? சொன்னா கேளுங்கடி. இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு போய் கேட்டு வாங்க. இத மட்டும் கேட்டா போதுமா, இல்ல ஹனிமூனுக்கு எங்க போறீங்கன்னு கேக்கட்டா? போங்கடி போடி. வா வா. சரி செல்வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். மாமா வந்துடுறேன். போயிடு. கலெக்டர் மாமா உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. மாமா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க அப்படி சொல்லக்கூடாது மாமா, நீங்க சாப்பிட்டே ஆகணும். இது எங்க அக்காவோட அன்பு கட்டளை. ஆமா மாமா, அக்கா தான் சொல்லிவிட்டாங்க. நீங்க இருக்கிற அவசரத்துல கலெக்டர் மாமாவை கவனிக்காம விட்டுட போறீங்க. போய் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுங்கன்னு சொன்னாங்க. உங்களை மட்டும் இல்ல, கற்பக அத்தை, ரத்னவேலு மாமா, உங்க 3 பேரையும் நல்லா கவனிக்க சொன்னாங்க. அதுதான் எங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டியூட்டி. பாத்தீங்களா மாமா, அக்கா கழுத்துல நீங்க இன்னும் தாலியே கட்டல, அதுக்குள்ள எவ்வளவு பாசத்தை பொழியறாங்கன்னு. நீங்க கங்காவுக்கு என் சார்பா தேங்க்ஸ் சொல்லிடுங்க. என்ன கவனிக்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்க போய் கங்காவை கவனிங்க. ஹேய், இதாண்டி பாசம். மாமா, நீங்க அக்காவை கவனிக்க சொல்றதும் அக்கா உங்களை கவனிக்க சொல்றதும் ஒரே கவனிப்பு தான். போங்க. மாமா, நாளைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, தாலி கட்டின கையோட கிளம்பினாதான் சரியா இருக்கும். அதான் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு அக்கா கேட்டுட்டு வர சொன்னாங்க. சாரி சொல்ல மறந்துட்டேன். எக்ஸாம் டேட்டை தள்ளி வச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்டு டெல்லியில இருந்து ஃபோன் பண்ணி சொன்னா. இருந்த டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். அக்கா கிட்ட சொல்லிடுங்க. அப்பா, ரொம்ப நிம்மதி. நான் கூட பயந்தே போயிட்டேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட அக்கா எக்ஸாம் எழுதணுமேனு. நல்ல வேளை தள்ளி வச்சிட்டாங்க. இது கூட உங்க 2 பேருக்கும் நல்லதுதான். ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட அக்காவை கூட்டிட்டு ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணிருப்பீங்க. அதுக்காக தான் இப்படி நடந்திருக்கு. பேசாம பிள்ளையாருக்கு தேங்க்ஸ் சொல்லி 108 தேங்காய் உடைங்க. கமா சாரு, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. ஏன் மாப்பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? புரியுது புரியுது சார், கங்காவுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். மாமா, இங்க பாரு, நான் அக்கா கிட்ட எக்ஸாம் பத்தி சொல்லிடுறேன். இந்தாங்கம்மா. இந்தாம்மா, நீ போப்பா. சரிங்கம்மா. இந்த சொல்லு. அப்பா, நீ நானும் 6 அமர உட்காந்து பேசி எவ்வளவு நாளாச்சு. கங்கா கல்யாணத்துல தான் அது நடக்கணும்னு இருக்கு போல இருக்கு. ஆமாக்கா. என்ன நீ 2 பேரும் என்ன மட்டும் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க? எங்கடி, நீ உன் புருஷன் புள்ளன்னு அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருப்ப. அதனாலதான் உன்னை கூப்பிடல. அவர் இப்பதான் மனசு மாறி கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. நீங்க அதையே நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க. பெரியம்மா, என்னடா தூங்கலையா? இல்ல பெரியம்மா. தூக்க வரல பெரியம்மா. சாப்பிட்டீங்களாடா? சேச்சுதர மாமா எங்க போயிட்டாரு? எங்களை சாப்பிட வச்சுதான் அனுப்புனாரு. பாத்தீங்களா நீ என் பிள்ளைய? அம்மா, அக்கா சாப்பிட்டாங்களான்னு கேளு. ஏய், நீ மட்டும் சாப்பிட்டியாடி? நான் சாப்பிட்டேன். ஜெயச்சந்திர மாமா கையோட கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சாரு. கங்கா, வெறும் வயித்தோட இருக்க கூடாதுமா, ஏதாவது சாப்பிடு. சுப்புலட்சுமி, அவ கல்யாண பொண்ணு, அவளுக்கு சுத்தமா பசிக்காது. கங்கா, கொஞ்சம் பாலாவது குடிமா. பெரியம்மா, நீங்களே சாப்பிட்டீங்களா? நீங்களா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. போய் தூங்குங்கம்மா, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. இல்ல பெரியம்மா, எங்களுக்குலாம் தூக்கமே வரல. அக்கா, அப்ப ஒரு பாட்டு பாடுங்கக்கா. ஐயோ வேண்டாம், பெரியம்மா தூங்குன்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பாடுங்க. மணிமேகல, அவதான் தூக்கம் வரலன்னு சொல்றாளே, நீ பாடுமா. வேண்டாம் பெரியம்மா, பாடுமா. பாடு. பாடுங்கக்கா, பாடுங்க. ஒரு நல்ல பாட்டா பாடுமா. பாடுமா. பாடுறா, பாடு. பாடு மணிமேகலை. பாடுங்கக்கா. மணிமேகலை, இந்த என்னமா அது? மருதாணி கல்யாண பொண்ணுக்கு வைக்க வேண்டாமா? அப்ப சரியா போச்சு.
நீ மருதாணி வச்சுக்கிட்டே பாட்டு பாடிடு பாடு பாடுங்க Please, பாடுமா, பாடுங்கக்கா. பாடு மணிமேகலை. பாடுங்கக்கா
நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சரிக்கா.